العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم: سبعة يذلهم الله في ظله يوم لا ظل إلا ظله: الإمام العادل وشاب نشأ في عبادة الله إلى آخر الحديث. السلام عليكم ورحمة الله وبركاته. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியிலே 660ஆம் ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள்: சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. எந்த ஒரு நிழலுமே இல்லாத அந்த மறுமையுடைய நாளையிலே இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா 7 கூட்டத்தார்களுக்கு அவனது அரிசுடைய நிலை கொடுப்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அவர்களிலே முதலாவதாக நபிகளார் குறிப்பிடும் போது அல் இமாமுல் ஆதில், நீதம் செலுத்தக்கூடிய ஒரு தலைவன். இரண்டாவதாக வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய எஜமானை தன்னுடைய ரப்பை வணங்குவதிலே தன்னுடைய வாலிபத்தை கழித்த ஒரு வாலிபன். மூன்றாவதாக வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், அதாவது அல்லாஹுடைய மாளிகையுடன் தன்னுடைய உள்ளத்தை தொடர்புபடுத்திக் கொண்ட தன்னுடைய வாழ்க்கையை தொடர்புபடுத்திக் கொண்ட ஒரு மனிதன். ஒரு ஆண், அவனை அதாவது ஒரு ஆண் இருக்கின்றான், அவனை மதிப்பும் அந்தஸ்தும் கௌரவமிக்க ஒரு பெண்மணி பாவத்திற்கு அழைத்த போது ஃபகால இன்னி அஹாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்கிறேன் என்பதாக கூறி அந்த பாவத்தை விட்டும் தூரமாக கூறியவன். ஐந்தாவதாக வரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின், அதாவது ஒரு மனிதன் இருக்கின்றான், அவன் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதகா கொடுத்து அந்த சதகாவை தன்னுடைய வலக்கரம் கொடுக்கக்கூடிய அந்த சதகாவை இடக்கரம் தெரியாத அளவிற்கு மறைத்து, அதாவது யாருமே காணாத முறையிலே சதகா கொடுக்கக்கூடியவன். அடுத்ததாக நபிகளார் குறிப்பிடும் போது வரஜுலுன் தக்கரல்லாஹ் ஹாலியன் ஃபஃபாதத் ஐனாஹு, தனிமையிலே அல்லாஹ்வை ஞாபகித்து அல்லாஹ்வை அஞ்சி அதன் மூலம் கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக குறிப்பிடும் போது நிழலே இல்லாத அந்த மறுமையுடைய நாளையிலே இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா நிழல் அளிப்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதாவது மறுமை நாளை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்திலே மறுமை நாளை பற்றி அல் குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குறிப்பிடுகின்றான். மறுமை நாளுடைய கொடூரங்கள், மறுமை நாளையிலே மக்கள் எப்படி இருப்பார்கள், மக்களுடைய கஷ்டங்கள் எப்படி இருக்கும், மனிதர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய வெகுமதிகள், தண்டனைகள், கூலிகள் எப்படி இருக்கும் என்பதாக, மனிதர்கள் அந்த நேரத்தில் எப்படி காணப்படுவார்கள் என்பதாக பல குர்ஆன் வசனங்களிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஒரு இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடும் போது யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, அந்த மறுமையுடைய நாளையிலே ஒருவன் என்ன செய்வான், தன்னுடைய சொந்த சகோதரனை கண்டு விரண்டோடுவான். அதே போன்று வ உம்மிஹி, தன்னுடைய சொந்த தாயை கண்டும் விரண்டோடுவான். வ அபீஹி, தன்னுடைய தந்தை. வ ஸாஹிபத்திஹி வ பனி, தன்னுடைய மனைவி, மக்கள் அனைவரையும் கண்டு ஒவ்வொரு மனிதர்களும் நாளை மறுமையுடைய நாளையிலே அடுத்தவர்களை கண்டு விரண்டோடுவார்கள். அதே போன்று ஏனென்று சொன்னால் அந்த மறுமையுடைய நாளையிலே ஷூட்டுடைய காரணத்திற்கு
அடைவதற்காக இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா சூரியனை மிக அண்மையிலே கொண்டு வந்து வைப்பான். மிக அண்மையிலே கொண்டு வந்து வைப்பதன் மூலம் அவன் சூட்டை பொறுக்க முடியாமல், அந்த உஷ்ணத்தை பொறுக்க முடியாமல் நிழல் தேடி ஓடோடி கொண்டிருப்பான். அதே போன்று தன்னிடத்திலே தன்னுடைய சகோதரர்கள் அமல்களிலே ஒரு பங்கை கேட்டு விடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாகவும் நாளை மறுமையுடைய நாளையிலே அந்த மனிதன், ஒவ்வொரு மனிதனும் அடுத்த சகோதரனை கண்டு, தன்னுடைய தாயை கண்டு, தன்னுடைய தந்தையை கண்டு, அதே போன்று தன்னுடைய மனைவி மக்களை கண்டு நாளை மறுமையிலே ஒவ்வொருவரும் விரண்டோடுவார்கள் என்பதாக அல் குர்ஆன் நமக்கு குறிப்பிடுகின்றது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த மறுமையுடைய நாளையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நிழலே காணப்படாது, எந்த இடத்திலுமே நிழல் கிடையாது. அந்த மறுமையுடைய நாள் கடும் சூடாக இருக்கும். எந்த அளவு கொண்டு சொன்னால், ஒவ்வொரு பாவிகளும் அவர்கள் செய்த பாவத்திற்கு அளவு வியர்வையுடைய வெள்ளத்திலே மூழ்கி இருப்பார்கள். சிலர் அவருடைய கிரண்டை கால் வரையும், இன்னும் சிலருடைய முழங்கால் வரையும், இன்னும் சிலருடைய இடுப்பு பகுதி, கழுத்து, தலை முழுவதும் வரையும் வியர்வையுடைய வெள்ளத்திலே அவர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பாவத்துடைய அளவுக்கு வியர்வையுடைய வெள்ளத்திலே மூழ்கி இருப்பார்கள். அந்த மறுமையுடைய நாளையிலே இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகிலே தனக்கு பொருத்தமான முறையிலே தான் காட்டிய முறையிலே தங்களுடைய வாழ்க்கையை நடத்திய 7 கூட்டத்தாரை தெரிவு செய்து அவர்களுக்கு நாளை மறுமையுடைய நாளையிலே இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அரிசுடைய நிழலை கொடுப்பதாக நமக்கு வாக்களித்திருக்கின்றான். அதிலே முதலாவதாக நபிகளார் குறிப்பிடும் போது, அல் இமாமுல் ஆதில், நீதம் செலுத்தக்கூடிய ஒரு தலைவன், ஒரு நாட்டு தலைவனாக இருக்கலாம், அல்லது ஊருடைய தலைவராக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நிர்வாகத்தின் தலைவராக, பாடசாலையின் தலைவராக, ஒரு பள்ளிவாயிலின் தலைவராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் தலைமை பதவி வந்ததன் பின்னால் அந்த தலைமைத்துவத்திலே அனைவருடைய விடத்திலேயும் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்குத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ் அரிசுடைய நிலை கொடுப்பதாக குறிப்பிடுகின்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நீதம் செலுத்தக்கூடிய தலைவர் என்று கூறக்கூடிய நேரத்திலே ஒரு நாட்டுடைய தலைவர், அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு கீழுள்ள அமைச்சருடைய விடயத்திலே இருக்கலாம், அல்லது பொதுமக்களுடைய விடயமாக இருக்கலாம். யாருடைய விடயத்திலேயுமே தனி நீதத்திலே அனைவருக்கும் சம உரிமைகள் வழங்க வேண்டும். அதே போன்று ஒரு பாடசாலை அதிபராக இருக்கலாம், அல்லது ஒரு பள்ளியுடைய நிர்வாக தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு வீட்டுடைய குடும்ப தலைவனாக இருக்கலாம். இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு கீழ், அவருடைய பொறுப்புக்கு கீழ் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருடைய விடயத்திலேயுமே சம உரிமை, சம அந்தஸ்து கொடுத்து அனைவருக்கும் சமமான முறையில நீதம் செலுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நாள், அதாவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் 7ஆம் அத்தியாயத்திலே 29ஆம் வசனத்திலே குறிப்பிடும் போது குறிப்பிடுகின்றான், குல் அமர ரப்பி பில் கிஸ். நபிகளார் குறிப்பிடுகின்றார்கள், அதாவது அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நபியே நீர் கூறுவீராக, அமர ரப்பி பில் கிஸ், என்னுடைய இறைவன், என்னுடைய அல்லாஹ் எனக்கு மக்களிடத்திலே நீதமாக அனைவருக்கும் சம அந்தஸ்து கொடுத்து சமமான முறையிலே மக்களோடு நடந்து கொள்ளும்படி எனக்கு அல்லாஹ் ஏவுகின்றான் என்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 40 வயதிலே நபி பட்டம் கிடைக்கின்றது. அதற்கு பின்னால் 13 ஆண்டு காலம் மக்காவிலே இஸ்லாமிய பிரச்சார பணியில் ஈடுபடுகின்றார்கள். அதன் பின்னர் மதீனாவிலே 10 வருட காலம் இஸ்லாமிய பிரச்சார பணியில் ஈடுபடுகின்றார்கள். இந்த 23 ஆண்டு காலத்தை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே அந்த காலங்களிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமைகளுடைய விடயத்திலே எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றார்கள், அதே போன்று போர் கைதிகளுடைய விடயத்திலே நபிகளார் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றார்கள், யுத்த கைதிகளுடைய விடயத்திலே நபிகளார் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றார்கள், யுத்தத்திலே எதிரே விட்டு சென்ற அந்த கனிமத்துக்களை பங்கிடுவதிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றார்கள், தனது குடும்பத்துடன் தனது மனைவி மக்களுடன் எவ்வாறு சம உரிமை கொடுத்து அவர்கள் அனைவரையும் ஒரே விதமான முறையிலே கவனித்திருக்கின்றார்கள். அதே போன்று காபிர்களுடைய விடயமாக இருக்கலாம், அந்த காபிர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக போர் தொடுத்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் அனைவரை விடயத்திலேயுமே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்திருக்கின்றார்கள் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் உண்மையிலே ஆட்சி தலைவன் ரீதியிலாக இருக்கலாம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதமான முறையிலே நடந்திருக்கிறார்கள். அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் கவரக்கூடிய முறையிலே நபிகளார் நடந்திருக்கிறார்கள். புகாரிலே 4372ஆம் ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு சம்பவம் தான். ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்?
நஜீத் தேசத்திற்கு ஒரு படையை அனுப்புகின்றார்கள். அந்த படையை அனுப்பிய போது அந்த படை யுத்தத்திலே வெற்றி கொண்டு அந்த படை என்ன செய்கின்றது, சிறை கைதிகளை யுத்த கைதிகளை பிடித்துக் கொண்டு வருகின்றார்கள். அதிலே ஒருவராக சுமாமத் இப்னு உசால் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாத்துக்கு எதிராக கடுமையாக செயற்பட்ட, இஸ்லாத்துக்கு எதிராக வசைபாடித்திருந்த, இஸ்லாத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அந்த சுமாமத் இப்னு உசால் என்று சொல்லப்படக்கூடியவனையும் அவர்கள் கைது செய்து வந்து மஸ்ஜிது நபவியிலே ஒரு தூணிலே கட்டி வைத்து வருகின்றார்கள். அவரை அவ்வாறே கட்டி வைத்து ஒரு நாள், 2 நாள், 3 நாட்கள் என்று நாட்களும் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டு செல்கின்றது. ஒரு நாள் நபிகளார் அந்த சுமாமாவை இடத்திலே வந்து, சுமாமாவே, உனது நிலை என்ன, நீ இப்பொழுது என்ன நினைக்கின்ற, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அப்போது அந்த சுமாமா குறிப்பிடுகின்றார், முகம்மதே, நீர் என்னை கொள்வீர் என்று சொன்னால் நான் இன்று சிறை கைதியாக, யுத்த கைதியாக பிடிபட்டுள்ளேன். என்னை நீர் கொள்வீர் என்று சொன்னால் உண்மையிலே அதற்கு நான் தகுதியானவன். காரணம், இஸ்லாத்துக்கு எதிராக கடுமையாக செயற்பட்ட ஒருவன். எனவே நீ கொள்வீர் என்று சொன்னால் அதற்கு உண்மையிலே நான் தகுதியானவன். ஆனால் நீங்கள் என்னை மன்னித்து விடுதலை செய்வீர்கள் என்று சொன்னால் அதற்கு நன்றி பாராட்டக்கூடியவனாக, அதற்கு நன்றியுள்ளவனாக நான் இருப்பேன் என்பதாக அந்த சுமாமா நபிகளாரிடத்திலே குறிப்பிடுகின்றார். அப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் சொல்வதை அனைத்தையும் முழுமையாக கேட்டுவிட்டு அவ்வாறே சென்று விட்டார்கள். 2வது நாளும் நபிகளார் அந்த சுமாமாவிடத்திலே வந்து, உன்னுடைய நிலை என்ன, நீ என்ன நினைக்கிறேன் என்று கேட்போதும் அந்த சுமாமா அதே மாதிரியே அதே பதிலை கூறினார். அவ்வாறு 3வது நாளும் அதே பதிலை கூறியதன் பின்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கின்றார்கள், அந்த சுமாமத் இப்னு உசாலை விடுதலை செய்கின்றார்கள். விடுதலை செய்தவுடன் அந்த சுமாமத் இப்னு உசால் என்ன செய்கின்றார், ஓடோடி சென்று ஒரு தோட்டத்திலே குளித்துவிட்டு பின்னர் மீண்டும் நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு ஓடோடி வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உறக்கம் அணிந்து புனிதமே இஸ்லாத்தை தழுவிக் கொண்டிருக்கிறார். தழுவிக் கொண்டதன் பின்னால் அந்த சுமாமா முக்கியமான 3 விடயத்தை நபிகளாரிடத்திலே குறிப்பிடுகின்றார். முதலாவதாக குறிப்பிட்டார், முகம்மது நபிகளாரே, நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குறிப்பிட்டார், யா ரசூலல்லாஹ், உலகிலே எனக்கு மிக வெறுப்பான முகம் இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய முகம் தான் காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது முதல் எனக்கு மிக விருப்பமான முகம் உங்களுடைய முகமாக மாறிவிட்டது. உலகிலே எனக்கு மிக வெறுப்பான மார்க்கம் இஸ்லாமாக காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது எனக்கு மிக விருப்பமான மார்க்கம் இஸ்லாமாக மாறிவிட்டது. எனக்கு உலகிலே மிக வெறுப்பான ஊர் இருக்கும் என்று சொன்னால் அது மதீனாவாக காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது முதல் எனக்கு மிகவும் விருப்பமான ஊர் மதீனாவாக மாறிவிட்டது என்பதாக அந்த சுமாமத் இப்னு உசால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுது கூறிய போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அந்த சுமாமத் இப்னு உசால் கூறிவிட்டு இன்னொரு விடயத்தையும் கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு உம்ரா செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கூறிய போது நபிகளார் அதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்து அவருக்கு துணையாக இன்னொரு சஹாபியை நியமித்து அனுப்புகின்றார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சிறை கைதி அவ்வளவுக்கும் இஸ்லாத்துக்கு எதிராக செயற்பட்ட முக்கியமான ஒருவராக காணப்பட்டார். நபிகளார் நினைத்திருந்தால் அவர்களை கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்களை மன்னித்து விடுதலை செய்ததன் காரணமாக அந்த சுமாமத் இப்னு உசால் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்திற்காக வேண்டி சேவை செய்யக்கூடிய சிறந்த ஒரு சஹாபியாக மாறினார். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நீதம் செலுத்துவதிலே யாவருக்கும் சம உரிமை, சம அந்தஸ்தை நபிகளாருக்கு வழங்கினார்கள். இன்னொரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஒரு சஹாபி பெண்மணி திருடி விட்டார்கள். திருடி கையும் மெய்யுமாக பிடிபட்டதன் பின்னால் அந்த சஹாபி பெண்மணி என்ன செய்கின்றார், தான் தற்போது நபிகளாருடைய மஜ்லிஸில் எனக்கு எனது கையை வெட்டப்பட போகின்றது. நபிகளார் அவருடைய மஜ்லிஸில் எனது கையை வெட்டி என்னை மானபங்கப்படுத்தி விடுவார்கள். எனவே நான் மானத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கின்றார், நபிகளாருடைய வளர்ப்பு மகனாகிய ஸைத் ரலியல்லாஹுடைய மகன் உஸாமா ரலியல்லாஹுவை பிடித்து நீர் நபிகளாரிடத்திலே சென்று எனக்காக வேண்டி சமரசம் பேசி என்னை மன்னித்து விடும்படி நபிகளாரிடத்தில் நீ சமரசம் பேசி என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்களை தூதுவராக அனுப்பினார்கள். அந்த நேரத்திலே உஸாமா ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே சென்று நடந்த விடயங்களை கூறி சமரசம் பேச முற்பட்ட போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமுற்றவர்களாக மிம்பரிலே ஏறி சஹாபாக்கள் அனைவரையும் அழைத்து கூறினார்கள், அதாவது மக்களை எச்சரித்து விட்டு ஒரு பாவத்தை செய்துவிட்டு நீங்கள் என்னிடத்திலே சமரசம் பேச வருகின்றீர்களா என்று கூறிவிட்டு எனது மகள் ஃபாத்திமா திருடினால் கூட நான் கையை வெட்டுவேன் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் அனைவருக்கும் சம உரிமை, ஆண்கள்
ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், எந்த ஒரு நபிகளாக முக்கிய அந்தஸ்து பதவி உள்ளவராக இருக்கலாம், அல்லது சாதாரண சஹாபாக்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவருக்கும் ஒரே நீதியை ஒரே சட்டத்தையே வைத்திருந்தார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமையிலே அல்லாஹ்வுடைய அர்ஷிலே பெறக்கூடிய அந்த நிழலை பெறக்கூடிய கூட்டத்திலே முதலாவது கூட்டம் நீதம் செலுத்தக்கூடிய தலைவர்கள். இரண்டாவதாக நபிகளார் குறிப்பிடும் போது ஷாபுன் நஸாஃபி இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய அல்லாஹ்வை தன்னுடைய எஜமானை வணங்குவதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்த ஒரு வாலிபன் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்கள் தான் எல்லா விடயங்களிலுமே முன்னோடியாக காணப்படக்கூடியவர்கள். நன்மையான விடயங்களை செய்வதிலே, நன்மையான விடயங்களை பரப்புவதிலே, இஸ்லாத்தை பரப்புவதிலே, அதே மாதிரி நன்மையை செய்வதிலே அமுல்படுத்துவதிலே மிக முக்கியமான பங்கு வாலிபர்களுக்கு இருக்கின்றது. அதே போன்று பாவங்களை செய்வதிலே, பாவங்களை பரப்புவதிலே, பாவங்களை அமுல்படுத்துவதிலே அவர்களுடைய பங்கு மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. அதிலே அவர்கள் தான் முன்னோடியாக இருப்பார்கள். அன்பின் இஸ்லாமியர்களே, ஒவ்வொரு அமைப்பினதும் ஒவ்வொரு கட்சியினதும் ஒவ்வொரு கொள்கையினதும் பின்னணியிலே நாங்கள் அதன் வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கக்கூடிய நேரத்தை அவர்கள் வாலிபர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எனவே அன்பின் இஸ்லாமியர்களே, இந்த வாலிபரிடத்திலே இந்த வாலிபர்கள் தான் இஸ்லாத்திற்காக வேண்டும் பல தியாகங்களையும் செய்திருக்கின்றார்கள். இஸ்லாமிய வளர்ச்சியிலே இஸ்லாத்தை பரப்புவதிலே முன்னோடியாக தேர்ந்தவர்கள் இந்த வாலிபர்களாகத்தான் காணப்பட்டார்கள். அது இஸ்லாத்துடைய வரலாற்றை நாங்கள் புரட்டி பார்க்கக்கூடிய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப், சல்மான், முஸ்அப், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற முக்கியமான சஹாபாக்களை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் அனைவரும் தங்களுடைய வாலிப பருவத்திலே இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி எவ்வளவு தியாகம் செய்திருக்கின்றார்கள். அதே போன்றுதான் இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி பகல் நேரத்திலே சுடுமண்டையிட்டு கொடுமை செய்யப்பட்ட அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி வரை இஸ்லாத்திலே உறுதியாக இருந்தார்கள். அதே போன்று சுஹைப் ரலியல்லாஹு வாழ்க்கையை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே அந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோம் நாட்டிலிருந்து மக்காவிற்கு வந்து அங்கே வியாபாரம் செய்து அங்கே பெரிய பணக்காரனாக வாழ்ந்தார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் என்ன செய்கின்றார்கள், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்திலே அந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபியலாருடன் ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்திலே அந்த மக்கா காஃபிர் என்ன செய்கின்றார்கள், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹை பிடித்து, நீர் வெளிநாட்டிலிருந்து வந்தவர், இங்கு வந்து சிறந்தவன், நல்லா சம்பாதித்து பெரிய பணக்காரனாகி விட்டாய், உன்னிடத்திலே இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தும் எமது இந்த மக்காவிலே நீ சம்பாதித்தவைதான், எனவே அவைகள் அனைத்தையும் நீ விட்டு தான் செல்ல வேண்டும், அவைகளை உனக்கு எடுத்துச் செல்ல முடியாது என்பதாக கூறிய போது அந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்கள், தன்னிடத்திலே இந்த அனைத்து சொத்துக்களையும் அனைத்து பொருட்களையும் அந்த சஹாபாக்களை முகத்திலே தூக்கி எறிந்துவிட்டு, இதோ நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டு வெறுங்கியுடன் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். அவ்வளவுக்கும் அவரும் ஒரு வாலிபராகத்தான் காணப்பட்டார்கள். அதே போல் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே வாழக்கூடிய நேரத்திலே பெரும் செல்வனாக வாழ்ந்தவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், காலையிலே ஒரு விதமான ஆடை அணிவார்கள், மாலையிலே இன்னொரு விதமான ஆடை அணிவார்கள். மக்காவுக்கு வரக்கூடிய புது மனங்களை முதலாவதாக பூசக்கூடிய அளவுக்கு சிறந்த பணக்காரனாக, பெரிய பணக்காரனாக, பெரிய செல்வத்துடன் வாழ்ந்தவர்கள் தான் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கின்றார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் குடும்பத்திலே பிரச்சனை, வீட்டிலே பிரச்சனை. அங்கால் ஒரு பக்கம் தாய் உண்ணாவிரதம் இருக்கின்றார், நீ இஸ்லாத்தை விடவில்லை என்று சொன்னால் நான் உண்ணவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன், நான் வீதியிலே நடுத்தரிட இருப்பேன் என்பதாக கூறுகின்றார்கள். இங்கே குடும்பத்திலே அவர்களுக்கு ஏச்சு பேச்சு. அப்படி இருந்தும் கூட இஸ்லாத்திலே உறுதியாக இருந்தார்கள். இஸ்லாத்திலே உறுதியாக இருந்து பின்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சில மாதங்களுக்கு பின்னால் ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸுக்கு இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சமூகம் அளிக்கின்றார்கள். சமூகம் அளிக்கக்கூடிய நேரத்திலே கிழிந்த ஆடையுடன் பல நாட்கள் சாப்பிடாதவர்களை போன்று மிகவும் கஷ்டத்துடன் வருகின்றார்கள். வரக்கூடிய நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை சூழலிருந்த சஹாபா தோழர்களும் அந்த சஹாபியை பார்த்து அழத் தொடங்கி விட்டார்கள். அழத் தொடங்கியவுடன் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள் என்று கேட்டபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து குறிப்பிட்டார், முஸ்அபே, நீர் சில மாதங்களுக்கு முன்னால், சில நாட்களுக்கு முன்னால் எவ்வளவு பெரிய செல்வ சீமானாக காணப்பட்டாய், எவ்வளவு பெரிய வசதி
தகுதியுள்ளவனாக காணப்பட்டாய். ஆனா இன்று இஸ்லாத்திற்காக வேண்டி அனைத்தையும் துறந்து வந்திருக்கின்ற என்பதை எண்ணி எனக்கு கவலையாக இருக்கு என்பதாக முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அது மாத்திரமில்லை அன்பின் இஸ்லாமியர்களே, முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போர்க்களத்திலே கொலை செய்யப்படுகின்றார்கள். கொலை செய்யப்பட்ட நேரத்திலே எந்த அளவுக்கு அவர்கள் வசதி இல்லாதவர்களாக இருந்தார் என்று பாருங்கள். அவர்களை கஃனிடுவதற்காக போர்த்தக்கூடிய நேரத்திலே அவருடைய தலையை மூடினால் காலை மூடுவதற்கு கஃன் பிடவை போதாமல் இருந்தது, காலை மூடினால் தலையை மூடுவதற்கு கஃன் பிடவை போதாது இருந்தது. அந்த அளவுக்கு வசதியற்றவர்களாக ஏழையாக இஸ்லாத்திற்காக வேண்டிய அனைத்தையுமே தியாகம் செய்து வந்தார்கள். அன்பின் இஸ்லாமிய தோழர்களே, எனவே இஸ்லாத்துடைய விடயத்திலே இஸ்லாத்தை பரப்புவதிலே வாலிபுடைய பங்கு மிக முக்கியமானதாக காணப்பட்டது. அதனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய பெறக்கூடிய கூட்டத்திலே இரண்டாவது கூட்டமாக அந்த வாலிபர்கள் அதாவது தன்னுடைய மூன்றாவதாக அல்லாஹுக்கு பொருத்தமான அல்லாஹுக்கு இபாதத் செய்யக்கூடிய முறையில் கழித்தொரு வாலிபனுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே அர்ஷுடைய கொடுப்பதாக வாக்களித்திருக்கின்றான். மூன்றாவதாக வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுடன் தன்னுடைய உள்ளத்தை தொடர்பு வைத்திருக்கக்கூடிய ஒருவன், அவனுக்கும் நாளை மறுமையிலே இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அர்ஷுடைய நிலை கொடுப்பதாக வாக்களித்திருக்கின்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு உலகிலே மிக விருப்பமான இடம் அவனுடைய மஸ்ஜிதுகள், அவனுடைய வீடுகள், அல்லாஹ்வுடைய வீடு. அதே போன்று அல்லாஹுக்கு மிக வெறுப்பான ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அது கடை தெருக்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமாகிய இல்லமாக இந்த மஸ்ஜிதுகளுடன் தங்களுடைய உள்ளங்களை தொடர்பு வைத்திருக்கக்கூடியவர்கள், தங்களை அதிகமாக தொடர்புபடுத்தியிருக்கின்றார்களே, இவர்களுக்கு இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையுடைய நாளையிலே அவனுடைய அர்ஷுடைய நிலை கொடுப்பதாக வாக்களித்திருக்கின்றான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகிலே தோன்றிய முதல் ஆலயமாகிய புனிதமிகு காபா இருக்கின்றது. இதற்குரிய சிறப்பை பாருங்கள். நபிகளார் குறிப்பிடுகிறார்கள், யார் இந்த காபாவிலே ஒரு தொழுகையை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஏனைய மஸ்ஜிதுகளிலே தொழக்கூடிய 1,00,000 தொழுகைக்கு சமமானதாக காணப்படும். அதேபோல் நபிகளாருடைய மஸ்ஜிதாகிய மஸ்ஜிது நபவியிலே யார் ஒரு தொழுகையை தொழுகின்றார்களோ அவர்களுக்கு ஏனைய மஸ்ஜிதுகளிலே தொழக்கூடிய 1000 தொழுகைகளுக்கு சமமான கூலி கிடைக்கும். அதேபோல் யார் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே ஒரு தொழுகையை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு ஏனைய மஸ்ஜிதை தொழுவதை விட 500 தொழுகையை தொழுந்த நன்மை கிடைக்கும். அதே போன்று யார் மஸ்ஜிதுல் குபாவிலே 2 ரக்காத்துகள் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்பதாகவும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்றுதான் யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி இவ்வுலகிலே ஒரு மாளிகையை எழுப்புகின்றார்களோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாயை யார் எழுப்புகின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை எழுப்புவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பள்ளிவாயல் என்று கூறக்கூடிய நேரத்தில் பள்ளி வாயில்களே 5 நேர தொழுகையையும் இமாம் ஜமாத்தாக தொழுவது ஒவ்வொரு முஸ்லிமின் கட்டாய கடமையாக காணப்படுகின்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பள்ளி வாயில்களே தொழுகைக்கூடிய நேரத்திலே இந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயுடன் தங்களுடைய உள்ளத்தை தொடர்புபடுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு நாளை மறுமையிலே அர்ஷ் நிலை கொடுப்பதாக வாக்களித்திருக்கின்றன. அந்த நேரத்திலே நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது பள்ளி வாயில்களே வருடத்திற்கு ஒரு முறை தொழக்கூடியவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமா? அதே போன்று மாதத்திற்கு ஒரு முறை தொழக்கூடியவர்களுக்கு, வாரத்துக்கு ஒரு ஜும்மாவை தொழக்கூடியவர்களுக்கு, அதே போன்று நேரம் கிடைத்தால் தொழுகையிலே ஈடுபடுகின்றார்களே இவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமா என்று கேட்டால் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே ஒருபோதும் கிடையாது. மாற்றமாக பள்ளியிலே ஹய்யா அலஸ் ஸலா தொழுகைக்காக விரைந்து வாருங்கள், ஹய்யா அல் ஃபலா வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று முஅத்தினால் கூறப்படக்கூடிய நேரத்திலே தொழுகைக்காக விரைந்து வருகின்றார்களே, ஜமாத்தாக தொழுகையிலே ஈடுபடுகின்றார்களே, இவர்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருமுறை நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு கண் தெரியாத அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு கண் தெரிவதில்லை, எனவே நான் பள்ளிக்கு வராமல் வீட்டிலே தொழுது கொள்ளவா என்று கேட்ட நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு ஆரம்பத்தில் அனுமதி கொடுக்கின்றார்கள். பின்னர் அந்த சஹாபி அந்த அனுமதியை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அந்த தோழரை அழைத்து கேட்கின்றார், உமக்கு அதான் சத்தம் கேட்கின்றதா? பள்ளியிலே அதான் சொல்லக்கூடிய சத்தம் உமக்கு கேட்கின்றதா என்று கேட்டுவிட்டு, ஆம் யா ரசூலுல்லாஹ் எனக்கு கேட்கின்றது என்று கூறிய போது நபிகளார் ஸல்லல்லாஹு
அலைஹி வஸல்லம் அன்னார்கள் அந்த கண் தெரியா சஹாபிக்கு என்ன தெரியுமா கூறினார்கள்? நீங்கள் கட்டாயம் பள்ளிக்கு வர வேண்டும் என்று கூறினார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரரே, நம்மிலே யார் இந்த நிலையிலே இருக்கின்றோம் என்ற ஒரு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு சிறிய தலைவலி வந்துவிட்டால் அல்லது சிறிய காய்ச்சல் வந்துவிட்டால் அல்லது தூக்கம் ஏற்பட்டு என்ன செய்கின்றோம்? ஜமாஅத்து தொழுகையை விடுகின்றோம். பள்ளியிலே வந்து தொழுவதற்கு சோம்பலை காட்டுகின்றோம். வீட்டிலே தொழுதுவிட்டு உறங்கி விடுகின்றோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரரே, இவர்களுக்கு இப்படியாக நாம் தொழுவோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கக்கூடிய அந்த நிழலிலே எமக்கு நிழல் கிடைக்காது. மாற்றமாக தொழுகையை எப்பொழுதுமே கவனிப்பாக பேணிப்பாக 5 நேர தொழுகையும் இமாம் ஜமாத்துடன் தொழக்கூடியவர்களுக்கு தான் நாளை மறுமையிலே அந்த அர்ஷுடைய நிழல் கிடைக்கும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்றுதான் நேரம் கிடைக்கும் சந்தர்ப்பத்திலே தொழுகின்றார்களே, தொழுகையிலே பேணுதலற்றவர்களாக காணப்படுகின்றார்களே, இவர்களுக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா கூறுகின்றான்? ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடு இருப்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டுவிட்டு அந்த கேடு யாருக்கு இருக்கின்றது? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுவார்கள், தொழுகையிலே ஈடுபடுவார்கள், ஆனால் என்ன செய்ய மாட்டார்கள்? பேணுதலற்றவர்களாக தரக்குறையை செய்யக்கூடியவர்களாக தொழுகையிலே அவர்களுக்கு நேரம் கிடைத்தால் தொழக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். அவர்களுக்கு நாளை மறுமையிலே கேடு இருப்பதாக, தொழக்கூடியவர்கள் கேடு இருப்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் நாளை மறுமையிலே கிடைக்கக்கூடிய அடுத்த கூட்டத்தை குறிப்பிடும் போது வரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி ஜிதமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, 2 நண்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்று சேர்கின்றார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி நட்பு வைத்துக் கொள்கின்றார்கள். அலைஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் பிரிகின்றார்கள். இவர்களுக்கும் நாளை மறுமையுடைய நாளையிலே அல்லாஹ் அரிசுடைய நிழலை வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நட்பு என்று கூறக்கூடிய இடத்திலே நட்பிலே பல வகைகள் காணப்படுகின்றன. பிறப்பு அடிப்படையில் சில நட்புகள் காணப்படலாம், மார்க்க அடிப்படையில் நட்பு காணப்படலாம், கொள்கை அடிப்படையில் காணப்படலாம், இதர பாவங்கள் அடிப்படையில் நட்புகள் காணப்படலாம். ஆனால் இந்த அனைத்து நட்புகளையும் விடவும் கொள்கை அடிப்படையிலே மார்க்க அடிப்படையிலே கொள்ளப்படக்கூடிய அல்லாஹ்வுக்காக வேண்டி வைக்கப்படக்கூடிய நட்பு இருக்கின்றது. இதுதான் நிரந்தரமானது, நன்மை தரக்கூடியது. நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பாரிய பாக்கியத்தை அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிலை பெற்று தரக்கூடிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்கள் எடுத்து பாருங்கள், நபி தோழர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கை நபிகளாருடன் வைத்திருந்த நட்பு இருக்கின்றது. உண்மையிலே ஆச்சரியமான. ஏனைய ஆட்சியாளர்கள் கூட நபிகளாருடைய காலத்திலே பிற நாடுகளிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆட்சியாளர்களோட ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நபிகளாரும் சஹாபாக்களும் வைத்திருந்த நட்பு காணப்பட்டது. ஏன் ஏற்பட்ட நண்பு? இது கொள்கை மார்க்க ரீதியாக ஏற்பட்ட நண்பு, இதே அல்லாஹ்வுக்காக வைக்கப்பட்ட நண்பு. எனவே இது நிரந்தரமானது, அல்லாஹ்விடத்திலே கூலி உள்ளது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்கள் நபிகளார் மீது வைத்திருந்த அன்பு இருக்கின்றது, நபிகளாரோட வைத்திருந்த நட்பு இருக்கின்றது. உஹது யுத்தத்திலே நபிகளாரை விட்டு கூட்டம் ஓடிய நேரத்திலே சில சஹாபாக்கள் நபிகளாருடன் இருந்து நபிகளாரை பாதுகாப்பதற்காக வேண்டி சுற்றி வளைத்து நபிகளாருக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் பாதுகாத்தார்களே, அந்த நட்போ நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பதற்காக வேண்டி செய்த தியாகம் இருக்கின்றது. அது நட்பிலே நபிகளார் மீது உண்மையாக வைத்த நட்பின் வெளிப்பாடாக காணப்பட்டது. அதே போன்றுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இஸ்லாத்தை பரப்ப முடியாமல் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த போது அந்த அன்சாரி தோழர்கள் என்ன செய்தார்கள்? மதீனாவிற்கு வந்த அந்த முஹாஜிரிங்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய வீட்டிலே பாதியை கொடுத்தார்கள், தங்களுடைய சொத்திலே பாதியை கொடுத்தார்கள். 2 மனைவியில் ஒரு மனைவியை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடன் நட்பு பாராட்டினார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இது அதனைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ் அர்ஷுடைய நிலையை கொடுக்க காத்திருக்கக்கூடிய அந்த நண்பர்களை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக நபிகளார் குறிப்பிடும் போது ஒரஜுலுன் தலபத் ஹும்ராத்துன் லாத்து மன்சபின் வஜமால், அல்லாஹ்வும் மதிப்பும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண்மணி என்ன செய்கின்றார்? ஒருவனை பாவத்துக்கு அழைக்கின்றான், விபச்சாரத்துக்கு அழைக்கின்றான். அந்த நேரத்தில் இந்த மனிதன் ஃபகால இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை அஞ்சு கொள்கின்றேன், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், எனவே அந்த பாவத்துக்கு நான் நெருங்க மாட்டேன் என்று கூறி அந்த பாவத்தை விட்டு தூரமாகி வருகின்றானே, இவனுக்கும் நாளை மறுமையிலே அல்லாஹ் அர்ஷுடைய நிலை கொடுப்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏன் நபிகளார் இவர்களை குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால், மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி உள்ள ஒரு பெண் என்ன செய்வார்? தன்னுடைய செல்வத்தை பயன்படுத்தி, தன்னுடைய
பணத்தை பயன்படுத்தி மக்களை பாவத்துக்கு அலைக முற்படுவாள், அல்லது தான் அந்த பாவத்துக்கு அந்த மனிதன் வரவில்லை என்று சொன்னால் பயமுறுத்தி அவர்களை மானபங்கப்படுத்துவதா அச்சமூட்டி அவர்களை என்ன செய்வான், அந்த பாவத்துக்கு அழைப்பான். இதனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுக்கும் அல்லாஹ் நாளை மறுமையிலே அரிசி நிலை கொடுப்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அடுத்ததாக நபிகளார் குறிப்பிடும் போது வரஜுலுன் தஸத்தக தன்னுடைய வலக்கரம் கொடுக்கக்கூடிய அந்த சதகாவை இடக்கரம் தெரியாத அளவுக்கு மறைத்து கொடுக்கின்றார். அதாவது யாருக்குமே தெரியாமல், யாரைக்கும் காட்டாமல், தனக்கும் அல்லாஹுக்கும் மாத்திரம் தெரியக்கூடிய அளவுக்கு மறைத்து அந்த சதகாவை கொடுக்கின்றார்களே, இவர்களுக்கும் நாளை மறுமையுடைய நாளையிலே அல்லாஹ் அரிசியுடைய நிலை கொடுப்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். வரஜுலுன் தக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனாஹு, அல்லாஹ்வை தனிமையிலே அஞ்சி, அல்லாஹ்வை தனிமையிலே துஆ கேட்டு, அல்லாஹ்வை தனிமையிலே ஞாபகித்து அல்லாஹ்விடத்தை கண்ணீர் வடிக்கின்றார்களே, இவர்களுக்கும் நாளை மறுமையிலே இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அரிசியுடைய நிலை கொடுப்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். எனவே அன்பான இஸ்லாமியர்களே, இப்படியான 7 கூட்டத்திலே நாமும் ஒரு கூட்டமாக சேர்ந்து, இப்படியான 7 கூட்டத்திலே நாமும் ஒரு கூட்டமாக ஈடுபட்டு, அதற்காக வேண்டி நாங்களும் தியாகம் செய்து நாளை மறுமையிலே அந்த நிலையே இல்லாத மக்கள் கஷ்டப்படக்கூடிய அந்த நேரத்திலே நாங்களும் அல்லாஹ்வுடைய அரிசியுடைய நிலை பெற்று நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சூனத்தை பெறக்கூடிய நல்ல கூட்டமாக நாங்கள் மாறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.